இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல 1 மில்லியன் ஏலியன்ஸ்க்கு மேல இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம பென்னால 73 ஏலியன்ஸை மட்டும் தான் அன்லாக் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளாசிக் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இது 5 நிமிஷத்துக்கோ 10 நிமிஷத்துக்கோ ஒரு வாட்டி ரீசார்ஜ் ஆகாது. அடிக்கடிக்கு கொஞ்சம் குயிக்காவே ரீசார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைம் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டியும் இதுல இருக்கு. இது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இதுல அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா ராங் ஏலியன் கம்யூனிகேஷன் வந்துடும். அடிக்கடிக்கு பென் என்ன ஏலியனா மாறும்னு நினைக்கிறாரோ அந்த ஏலியனா இல்லாம ராங்கான ஏலியனா மாறிடுவாரு. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பென் ஆம்னிட்ரிக்ஸ் ரொம்ப வேகமா யூஸ் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பென் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா பென்னுக்கு இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாவே இருக்கும். ரீசன் என்னன்னா பென் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது பென் என்ன ஏலியனா மாறி நிறுத்தி நிதானமான பார்க்க முடியாது. ரொம்ப வேகமா தான் ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த சுச்சுவேஷன்ல பென்னு ராங்கான ஏலியனா மாறி அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண சூழ்நிலை கண்டிப்பா அமையதான் செய்யும். அதே மாதிரி இந்த ஆம்னிட்ரிக்ஸ் கிளாசிக் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி ரொம்ப ரேரா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பென்னாலே ஈஸியா ஆக்சஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும், கரெக்ட் யூஸ் பண்ணிக்க